அக்டோபர்னு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது நிறைய லீவு மழை மட்டும்தான். ஆனால் எத்தனை பேருக்கு இந்த இங்க்டோபரை பற்றி தெரியும்? இங்க்டோபருங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த அக்டோபர் மாதம் ஒவ்வொரு நாளும் இங்கில் ஒரு ஓவியத்தை தீட்டி அனைவரும் இந்த ஓவிய பழக்கத்துக்குள்ளே உள்ளே வரத்துக்கான ஒரு முயற்சி தான் இங்க்டோபர். ஆனால் நான் இங்கே வரைய வரல. இந்த இங்க்டோபரை பற்றி எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணலாம் தான் வந்திருக்கேன். கேம்லின் இங்க்ஸ். நீங்கள் 90s கிட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய கேம்லின் இங்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த கேம்லின் இங்க்ஸில் 4 கலர் வரும்: ராயல் ப்ளூ, ரெட்டு, பர்மனன்ட் பிளாக்கு, அப்புறம் க்ரீன். நம்மளுடைய மிஸ்ஸுங்களாம் சின்ன வயசில் ஹீரோ பெனில் இதை ஃபில் பண்ணி அப்படியே அந்த நோட் புக்கை திருத்துறதுக்கு முன்னாடி ஒரு பயம் கட்டுவாங்க. அப்போது அந்த இங்கெல்லாம் பார்க்க ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் இப்போ நினச்சி பார்த்தா ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது. இந்த இங்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட சேச்சுரேஷன் நல்லாவே இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ப்ளூ வந்து ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் இந்த இங்கோட ஒரு ட்ராபேக். பட் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். இப்போது இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவே ஆல்மோஸ்ட் தீர போகுது. இந்த பர்மனன்ட் பிளாக் வந்து வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதே மாதிரி இந்த முன்னாடி வந்த கேம்லின் இங்க் எல்லாமே இந்த கிளாஸ் பாட்டிலில் வந்துட்டு இருந்தது. இப்போ எல்லாமே பிளாஸ்டிக்கை மாற்றிட்டாங்க. கிளாஸ் பாட்டில் தான் ரொம்ப நாஸ்டாலஜிக்கான ஃபீலிங் கொடுக்கும். நீங்கள் அந்த கிளாஸ் பாட்டில் வச்ச இங்க் இருந்தால் ஃபோட்டோ போடுங்க. இந்த இங்க்டோபரோடைய முதல் வீடியோவில் நம்ம கேம்லினை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இவனுடைய பரம எதிரி பிரில்லை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி இங்க்டோபரில் வரைஞ்சிங்கன்னா என்னை ஸ்டோரியில் டேக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. நன்றி.